சார், தோற்று போனவங்களுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா சார்? இப்படி தான் நாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி சார் நாம் தோக்குறோம்? ஏதாவது முயற்சி பண்ணும்போது தானே தோக்குறோம். நாம் எதையாவது செய்ய முயற்சி பண்ணி அதில் தோற்றதும் மனசு உடைஞ்சு போயிடுறோம். எவ்வளவு ட்ரை பண்ணேன், எப்படி சாப்பாடு தூக்கம் இல்லாமல் உழைச்சேன், இப்படி எல்லாம் சொல்கிறோம். சார், எதுவுமே ட்ரை பண்ணாதவனுக்கு கூட மனசங்கடம் இல்லை சார். ஆனால் எவ்வளவு ட்ரை பண்ணி தோத்துட்டா எப்படி சார்னு கவலைப்படுறோம். ஆனால் நான் முயற்சி பண்ணி தோற்றுவிட்டாலும் நமக்கு அனுபவம் கிடைக்குது பாருங்கள், அது நமக்கு ஒரு ப்ளஸ். அந்த அனுபவ அறிவு மற்றவங்களுக்கு இருக்காது. அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அப்போ ஏற்கனவே அதே தொழில் பண்ணுற கம்பெனியை ஆரம்பித்து நஷ்டமாகி கம்பெனியை மூடின ஒருத்தரை தனக்கு அட்வைஸராக சேர்த்துக்கிட்டார். எல்லாரும் அவனே ஃபெயில் ஆனவன், அவனை சேர்க்குறியன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த முதலாளி, இவர் எனக்கு ஆலோசகராக இருந்தால் அவர் பண்ணின தப்பை என்ன பண்ண விட மாட்டார். சார், இது வேண்டாம், தொழிலுக்கு சரிப்படாதுன்னு சொல்லுவார். அவர் அனுபவம் எனக்கு பயன்படும்னு சொன்னாராம். அமெரிக்காவில் இப்படி எக்ஸ் ஃபவுண்டர், அதாவது முன்னாள் நிறுவனர் அப்படின்னு தங்களை அழைச்சிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். அவங்களுக்கு பெரிய வேலையும் கிடைக்குதாம். அனுபவம் தான் முக்கியம். அதனால் ஏதாவது முயற்சி செய்து நாம் தோத்துட்டாலும் முயற்சியே செய்யாமல் இருக்கிறவங்கள விட நாம் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கோம்னு நினச்சிக்குவோம். மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. இந்த தோல்வி அனுபவம் உங்களுக்கு அடுத்த முயற்சியில் வெற்றி பெற கண்டிப்பாக உதவும். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.